ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக ஏதாவது வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாகவும், ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அக்கா வந்து இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும், இவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணுங்கிறதுக்காகவும் இப்போ மனம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். ஓரளவு ஏதாவது ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கேங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜமுனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடுலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே வந்து தவறிட்டதாகவும், உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோடைய அஃபையர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணாலும் தனிமையில் வந்து ஹாஸ்டலில் தங்கி இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ சின்னதாக ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறதாகவும், இப்போ வந்து வரக்கூடியவர் வந்து நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். ஓரளவு படித்தா இருந்தாலும் ஓகே, படிக்கலாம் கூட பரவாயில்லைங்க. நல்ல குணமானவராக தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்பாக பார்த்துக்கிறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, வசதியும் முக்கியம் இல்லைங்க. வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.